2026 ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள் மகர ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு. குரு பகவான் சப்தம குருவாக 7ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 3ஆம் இடம் தைரிய ஸ்தானம், வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இதன் காரணமாக உச்சகுரு 7ஆம் இடத்திலே 3இல் சனி சேர்வது உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் யோக காலமாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு உரிய அவர்களுக்கு பிடித்தமான அவர்களுக்கு மனதிற்கு நிறைவான ஒரு வரன் அமையும். 3ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்வதால் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இயற்கையாகவே வரும். இளைய சகோதரர்கள் வழியிலே நன்மையும் ஆதரவும் தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் கூட்டு முயற்சிகள் பெருமளவில் லாபத்தை இரட்டிப்பாக்கி தரும். உத்தியோகத்தில் உங்களுடைய ஆதிக்கம் கூடும். விரும்பிய இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும். விரும்பிய பதவி உயர்வு கிடைக்கும். அதிகாரமிக்க பதவி உயர்வு கிடைக்கும். நிதிநிலை சீராக இருக்கும். பழைய நிலுவைகள் வசூலாகும். கேட்ட இடத்தில் பணம் உடனடியாக கிடைக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான உங்களுடைய முயற்சிகள் இந்த ஆவணி மாதம் வெற்றியடையும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் தவிடுபடியாகும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் தீர்ப்பு உங்களுக்குத்தான். வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்து உங்களுக்கு அனுகூல செய்திகள் வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல அனுகூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள், புகழை தேடி தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் அவர்களுடைய செல்வாக்கு உயரும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு பல மடங்கு உயரும். உங்களுக்கான பரிகாரம், சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இதை மட்டும் செய்தால் நான் சொல்லியுள்ள பலன்கள் அனைத்தும் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு எத்தகைய பலன்கள் இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். 6ஆம் இடத்தில் குரு பகவான், ருண ரோக சத்ரு என்ற இடத்திலே 6ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம். சனி 2ஆம் இடத்தில் பாத சனியாக சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்வதால் ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கும் பொழுது, ஒருவரிடையே பேசும் பொழுது நிதானமாக இதை நம்மால் செய்ய முடியுமா என யோசித்து வாக்குறுதி அளிக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களிடமும் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பண பரிவர்த்தனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் பரிவர்த்தனையை மேற்கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். நோய் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதில் சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். தேவையற்று கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடனை அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் பல், கண், நரம்பு அல்லது தொண்டை இஎன்டி சார்ந்த பிரச்சனைகள், உபாதைகள் வரலாம். தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் தேவையில்லாத மோதல்களை தவிர்க்க வேண்டும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் பொறுமையாக ஒவ்வொரு வேலையாக செய்து முடிக்க வேண்டும். புதிய முதலீடுகளை இப்போதைக்கு தள்ளி போட வேண்டும். இருக்கும் தொழிலை மேம்படுத்துதல் இந்த ஆவணி மாதம் கழித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே விரிசல்கள் ஏற்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். வெளியூர் பயணங்களின் பொழுது வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். பயணங்களில் கவனமுடன் மேற்கொள்ள வேண்டும். உறவினர்களிடம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் அவசரப்படக்கூடாது. உங்களுடைய அவசரம் உங்களுக்கு எதிரான தீர்ப்பினை தரும். மாணவர்கள் தேவையற்ற பொழுதுபோக்கு விஷயங்களிலே மனதை செலுத்தாமல் கல்வியிலே மனதை செலுத்தி படித்தால் அவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விரய செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. ஆன்மீகம் மற்றும் தியானம் செய்வதன் மூலம் மன அமைதியை பெற வேண்டும். உங்களுக்கான பரிகாரம், சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு ஒரு 5 நபர்களுக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். இதை செய்தால் போதும், உங்களுக்கு நான் சொல்ல பிரச்சனைகளை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் சுபிட்சமும் கிடைக்கும். மீன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் ஜென்ம சனியாக உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் ஜென்ம சனியினுடைய பாதிப்புகள் வெகுவாக குறையும். பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் இறுதி கட்டத்தில் வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பிள்ளைகளுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, திருமண விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக வெற்றியடையும். ஜென்மச்சனி என்பதால் உடல் அசதி, சோர்வு, அலைச்சல் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்தையும் தீர ஆலோசித்து நீங்கள் முடிவு செய்து அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். தேவையில்லாத விரய செலவுகள் ஏற்படும். எந்த செலவினை மேற்கொள்ள வேண்டும், எதை தள்ளி போட வேண்டும் என்று யோசித்து ஒவ்வொன்றாக நீங்கள் செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் குரு பகவானினுடைய பார்வையால்
அந்த வேலை எளிதாக நீங்கள் முடித்து நற்பெயர் பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நண்பர்களுடைய உதவியினால் ஈடேறும். வியாபாரத்தில் நல்ல விற்பனையும் எதிர்பார்த்த லாபமும் இரட்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தேறும். ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வது, இது மாதிரியான சூழல்கள் உங்கள் குடும்பத்திலே நிலவும். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அதில் நிச்சயமாக ஒரு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகி எழுத்து தேர்வுகள் ஏதாவது எழுதினால் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. கலைஞர்களுக்கு திறமைக்கேற்ற நற்பெயரும் விருதுகளும் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய கௌரவம், மதிப்பு அதிகரிக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தாலும் உடனுக்குடன் சரியாகிவிடும். உங்களுக்கான பரிகாரம், வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். இதை செய்தால் உங்களுக்கு பல்வேறு அமோக பலன்கள் இந்த ஆவணி மாதத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆவணி மாத ராசி பலன்களாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்தோம். இதை பார்த்து தெரிந்து கொண்ட அன்பு நெஞ்சங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.